அண்ட் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்ளாஸ் மேம். ப்ளீஸ் ஸ்டேஜ் வரீங்களா? வாங்க. ஏன்னா குழந்தை இந்த அளவுக்கு தைரியமா ஸ்டேஜை வந்து இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ பேர் முன்னாடி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா அம்மாவோட சப்போர்ட் கண்டிப்பாக இருந்திருக்கும். வாங்க மேம். அவ்வளோ ஹாப்பினஸ் மேம் முகத்திலே வந்து இருக்கு. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா முஸ்லீம் ஃபேமிலிஸ்ன்னு எடுத்துட்டோம்னா டெஃபினெட்லி ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் இந்த வயசுலேயே இந்த ஒரு ஸ்டேஜ்க்கு வந்து கொண்டு வந்திருக்கீங்க. நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்களே, ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்கள். ஹஸ்பண்ட் வேறு அங்கே பாருங்கள் ரெக்கார்ட் பண்ணுறாருல, ஃபியூ வேர்ட்ஸ். இல்லை, எனக்கு ஆக்சுவலாக ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அவள் வீட்டில் நல்லா டான்ஸ் பண்ணுவாள். ஸோ அவளுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு டான்ஸ் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நான் போன மந்த் பார்த்தேன் ரிலையன்ஸ் மாலில். ஸோ சும்மா அவள் ஜாயின் பண்ணிட்டோம், அவளை இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணேன். பட் எனக்கு ஹாப்பி. 1 மந்தில் தான் இவ்வளோ பண்ணால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஆக்சுவலாக ஸ்டெப் அப் ரொம்ப தேங்க்யூ. அவங்களோட மாஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, நிலோஃபர் மேம் சார் எல்லாருமே நல்லா ஜாலியாக பேசிட்டு நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. வெறும் ஒரே மாதம் அன்றைக்கி நீங்கள் ரிலையன்ஸ் மால் வந்ததுனால இன்றைக்கி இந்த ஒரு ஸ்டேஜ் குட்டி பாப்பா கிடச்சிருக்கு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டெஃபினெட்லி இந்த ஒரு சின்ன பாயிண்ட் அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம குழந்தைய வந்து தொடர்ந்து நம்ம என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு வழியை வந்து